Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு புகாஉல் மஹ்மூத், இஸ்லாம் விரும்பக்கூடிய அழுகை அப்படிங்கிற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் மனிதனுக்கு சில உணர்வுகளோடு வாழக்கூடிய வாய்ப்பை இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அவனை அறியாமலேயே சிரிப்பும் சந்தோஷமும் உள்ளத்தில் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அந்த மனிதனுக்கு கவலையும் கஷ்டமும் வருகின்ற பொழுது அவனை அறியாமலேயே அழுகையும் வந்து விடுகிறது. அப்போ இந்த அழுகை என்பது உலகத்தில் மனிதர்கள் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தகுந்தாற்போல் மாறுபடுகிறது. சில நேரத்தில் சிறுவர்கள் அழுகின்றார்கள் தங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்காக, பெற்றோரிடத்தில் தாங்கள் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அழுதே என்ன செய்வாங்க, காரியத்தை சாதித்து விடுவார்கள். சில நேரத்தில் மனிதர்கள் தங்களுடைய கஷ்டங்களை பொறுக்காமல் தங்களுடைய நோய் போன்ற வேதனையை அனுபவித்து கொண்டு அந்த வேதனையினாலும் அழக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி உலகத்தில் அழுகை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய வித்தியாசமான காரணங்களுக்காக அழுகக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு அந்த அழுகையில் சிறந்த அழுகை, இஸ்லாம் விரும்பக்கூடிய அழுகை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நினைத்து நல்ல காரியங்களுக்காக வேண்டி அழக்கூடிய அழுகை இருக்குது. இது சிறந்த அழுகை. இந்த மாதிரியான அழுகையை தான் இஸ்லாம் வரவேற்கிறது. அப்போ இந்த அழுகையை பொறுத்தவரையில் உலகத்தில் நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய விஷயங்கள், அல்லாஹுடைய மார்க்க விஷயங்களில் எங்கே பொடுபோக்கும் அலட்சியமும் ஏற்படுகிறதோ அதை நினைத்து அழுகலாம். அப்போ அல்லாஹுடைய மார்க்கம் என்பது முஸ்லிம்களிடத்தில் அது நடைமுறைப்படுத்த வேண்டும், அதில் அலட்சியம் இருக்கக்கூடாது, அது முறையாக செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அல்லாஹுடைய ரசூல் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய இந்த விஷயத்தில், அல்லாஹுடைய கட்டளை விஷயத்தில் பொடுபோக்கும் அலட்சியமும் எங்கே ஏற்படுகிறதோ அதை நினைத்து அழுகலாம். புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். ஒரு சஹாபி சொல்கிறாங்க, தஹல்து அலா அனஸின் வஹுவ யப்கி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அந்த அனஸ்கிட்ட நாங்கள் போகும்போது அவங்க அழுகிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ நான் கேட்டேன், மா யுபுகீக், அனஸே ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம் அப்படிங்கும்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, லா அரிஃபு ஷையன் மிம்மா அதரக்து இல்லா ஹாதிஹி ஸலா வ ஹாதிஹி ஸலா கத் துய்யத். நான் ஏன் அழுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலங்களில், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள், இன்றைக்கு நான் காணக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து நான் அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த தொழுகையிலே மக்கள் எவ்வளவோ கவனமும் அதற்காக வேண்டி போட்டி போட்டும்
உறுதியோடு நின்று வணங்கினார்களோ அந்த தொழுகை இன்றைக்கு வீணடிக்கப்பட்டு விட்டது. அந்த தொழுகையில் மக்களிடத்தில் கடுமையான அலட்சிய போக்கு வந்து விட்டது என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ யார் இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு பார்த்தோன்னா, நீண்ட நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான இந்த தொழுகையை வீணடிக்கக்கூடியதை பார்த்து எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு அலட்சிய போக்கோடு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நான் அழுகிறேன் என்று என்ன செய்கிறாங்க சொல்கின்றார்கள். அப்போ இந்த அழுகை இருக்கிறத காரணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அழுகை. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம உலகத்தில் அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கிறோம். செல்வத்திற்காக வேண்டியோ அவரிடத்தில் காரியத்தை சாதிப்பதற்காக வேண்டியோ அவர் இருந்தால் நமக்கு உதவுவார், ஹெல்ப் பண்ணுவார், அந்த நோக்கம் அல்ல. இறைவனுக்காக வேண்டி ஒருவரை நாம் என்ன நேசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த இறைவனுக்காக நேசிக்கக்கூடியவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார், மரணிக்கிறார், அவருக்கு மரணம் வந்து விட்டது என்று நினைச்சோம் சொன்னால், இதை நினைத்து நாம் என்ன செய்யலாம், அழுகலாம். இதை நினைத்து ரசூலுல்லாஹ் அழுதிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் அந்த மரணத்திற்கு முன்பு சஹாபாக்கள்கிட்ட பேசுகிறாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஹையர பைன துன்யா ஓ பைனமா இந்தஹு. இப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனக்கு மரணம் வரபோது நான் மௌத்தாக போகிறேன், நான் உங்களை விட்டு பிரிஞ்சிடும், அதெல்லாம் சொல்லலை. அல்லாஹ் ஒரு அடியாரை தேர்ந்தெடுத்து விட்டான். அந்த அடியாருக்கு அல்லாஹ் விருப்பத்தை கொடுத்து விட்டான். இந்த உலகத்தில் வாழனாலும் நீங்கள் வாழலாம், இல்லை அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நியாமத்தை நோக்கி நீங்கள் போகணுன்னாலும் என்ன செய்யலாம், போகலாம் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஒரு செய்தி தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே ரசூலுல்லாஹ் சொல்லலை. வேறு செய்திகளை மக்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த சபையில் பல்வேறு சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையிலேருந்து வாயிலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை எதை துணிக்கிறது, அதற்கான பொருள் என்னங்கிறத அந்த சபையில் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மாத்திரம் தான் வழங்கியிருக்கு. மற்ற சஹாபாக்கள் அதை பெருசாக நினைக்கல. சொல்ல யாரையோ சொல்கிறாங்க போல் தெரியுது, எதையோ சொல்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த அபூபக்கர் சித்தீக் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஓ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹய்யர். அல்லாஹ் உலகம் வேணுமா, அல்லாஹ்விட்ட போகிறீங்களா, எது வேணும்னு தேர்ந்தெடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரசூலைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விளங்கி வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நெருங்கிவிட்டது, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சூசகமாக இந்த வார்த்தையை வைத்து சொல்கிறார்கள் என்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்ன அமன்னன்னாசி அலைய ஃபி சுஹ்பத்திஹி ஓ மாலிஹி அபூபக்கர். நான் இந்த உலகத்தில் ஒருவருடைய விஷயத்தில் நான் நம்பிக்கையை பெற்றுவிட்டேன் என்று சொன்னால் அது அபூபக்கர் தான். அவருடைய செல்வத்திலும் சரி, அதே போல அவருடைய நட்பிலும் சரி, இந்த உலகத்தில் நான் நம்பிய ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் இந்த அபூபக்கர் தான். வலவ் குன்து முத்தஹிதன் மினன்னாசி ஹலீலன் கைர ரப்பி லத்தஹத்து அபாபக்கர். நான் என்னுடைய இறைவனை விட்டுவிட்டு நண்பனாக ஒருவரை இந்த தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் இந்த அபூபக்கரை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போது அங்கே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையின் போது கூட மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க, யாரையோ சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பை பற்றி தான் அல்லாஹ்வுடைய தூதர் பேசி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத. அப்போ அப்படின்னா அந்த நட்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு நேசம் கொண்டார்களோ அதே அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் நெருங்குகிறது என்பதை நினைத்தும் என்ன செய்கிறாங்க, அழுதார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல் உலகத்தில் எவ்வளோ பெரிய நாம் நேசிக்கக்கூடிய, உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் இறந்தாலும் அப்படி அழுகிறது இருக்குது இல்லை, அது இந்த உள்ளத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரஹ்மத். அப்படி அழுகிறதில் தப்பும் இல்லை, அழுகலாம். அது இந்த உள்ளத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு ரஹ்மத் என்பதை நாம் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த குழந்தை சிறு வயசிலே இறந்தும் போகிறது. குழந்தை ஜனாசாவாக இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து அழுகுறாங்க. அப்போ பக்கத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. கேட்குறாங்க, வன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கும் அழுக வருமா, நீங்களும் அழுகின்றீர்களே என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இப்னு அவுஃப் இன்னஹா ரஹ்மா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, இது நான் அழுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரஹ்மத், அருள். அல்லாஹ் இந்த மனிதனுடைய உள்ளத்திலே இரக்கத்தையும் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு தான் இது என்று சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் நான் துக்கத்திலே அழுதாலும் கூட இஸ்லாம் என்ன வரையறை தந்திருக்கிறதோ, துக்கத்தில் எதை செய்யணும் எது செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ அதை நான் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இன்னல் ஐன தத்மஉ வல் கல்பு யஹ்ஸுனு வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா வ இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூனூன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அப்போ தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, உள்ளம் கஷ்டத்தை அனுபவிக்கிறது. இந்த கஷ்டமான நேரத்தில் கூட எங்களுடைய ரப்பு எதை பொருந்தி கொள்ள மாட்டானோ அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரியான இக்கட்டான நிறையில், கடுமையான கஷ்டத்தில், சோகத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இறைவனுக்கு பிடிக்காத, இறைவனை திட்டக்கூடிய, இறைவனுடைய விதியை திட்டக்கூடிய இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சில பேர் வெளியிட்டுறாங்க. அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ் என்னை தான் சோதிக்கணுமா, என் பிள்ளை தான் மௌத்தாக்கணுமா, என் புருஷனுக்கு தான் அந்த நோய் வரணுமா என்றெல்லாம் இறைவனை பற்றி, இறைவனுடைய விதியை பற்றி, அல்லாஹுடைய வல்லமையை பற்றி தவறாக நினைக்கக்கூடிய வார்த்தையால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்குறோம். அப்போ தான் அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா நகூலு இல்லாமா யர்தா ரப்புனா, எங்களுடைய ரப்பு எந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அதை ஒருபோதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வாயால் சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் இப்ராஹீமே, நீ இறந்ததனால் இப்பொழுது நான் கடுமையான ஒரு கவலையிலே, உன்னை பிரிந்ததனால் கவலையிலே இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் ஒரு அழுகை. அடுத்து என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை தந்திருக்கிறான், ஏதாவது ஒரு ரஹ்மத், ஒரு அருள். அப்போ அந்த அருள் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது என்று சொன்னால் அதை நினைத்து அழுகிறது இருக்கு பாருங்கள், அதுவும் ஒரு சிறந்த அழுகை. புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்கிறாங்க, ரஐதுனி தகல்துல் ஜன்னா ஃபைதா அன பிர் ருமைஸா இம்ராஅத் அபி தல்ஹா. நான் சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்தை நான் நிற்கின்ற பொழுது எனக்கு அருகாமையில் அபூ தல்ஹாவுடைய மனைவி ருமைஸாவும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் ஒருவர் நடந்து செல்லக்கூடிய காலடி சப்தம் எனக்கு கேட்கும். ஒரு ஆள் நடந்து போகிறாங்க சொர்க்கத்தில். அப்போ நான் கேட்டேன், மன் ஹாதா, யார் இந்த சொர்க்கத்தில் நடந்து செல்கிறாரே, இவர் யார் என்று கேட்கின்ற போது சொன்னாங்க, காலு ஹாதா பிலால், இதோ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்தான் இந்த சொர்க்கத்திலே சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அடுத்து நான் கொஞ்சம் பார்த்தேன், வரைத்து கஸ்ரன் பி ஃபினா இஜாரியா, அந்த சொர்க்கத்தில் தனியாக ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகை நான் பார்த்தேன். அந்த மாளிகையை பார்த்து, லிமன் ஹாதா, யாருக்கு இந்த மாளிகை, யார் அல்லாஹ் யாருக்கு இந்த மாளிகையை கொடுக்குறான் என்று கேட்கின்ற போது, ஃபகாலு லி உமர் இப்னுல் ஹத்தாப், எனக்கு சொன்னார்கள் இது உமர் இப்னுக்கு ஹத்தாபுடைய மகன் உமருக்கு சொந்தமானது என்று எனக்கு சொல்லப்பட்டது. இது ரசூலுல்லாஹ் கண்ட காட்சிகள். அப்போது ரசூலுல்லாஹ் அந்த காட்சியும் கண்டாங்க, அந்த மாளிகையும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபஅரத்து அன் அதுஹலஹு ஃபஅன்துர இலைஹி, நான் உள்ளே போய் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு நினச்சேன். அப்போ அல்லாஹ் ஒரு சிறப்பான உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கென்ற பிரத்யேகமான ஒரு மாளிகையை அல்லாஹ் நினச்சிருக்கான், சொர்க்கத்தில் வச்சுருக்கிறான். அந்த உமருடைய மாளிகையை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபதகர்து கைரத்தக, ஏன்னா பக்கத்தில் உமர்லாம் தானே இருக்கிறாங்க. அந்த சபையில் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லும் போதே உமர் இருக்கிறாங்க. உமரே, அந்த நான் உன்னுடைய மாளிகையை பார்க்கலாம் நினச்சேன். அதே நேரத்தில் உமருடைய ரோஷத்தையும் கொஞ்சம் நினச்சி பார்த்தேன். ஏன்னா உமர்லாம் தான் கொஞ்சம் டென்ஷனான ஆள், கோபப்பட்டுருவாங்க. அர்த்தத்தோடு நியாயமான விஷயங்களுக்கு கோபப்படக்கூடியவர். அப்போ உன்னுடைய அந்த ரோஷத்தையும் என்னுடைய அந்த சிந்தனையில் வந்துச்சு, போகலாமா போகக்கூடாது, இது உமருடையதாச்சே, உமர் என்ன நினச்சிக்குவாரோ கோவப்பட்டுருவாரோ அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ வல்லை தூ முதுபீரா, அதனால் அந்த உன்னுடைய மாளிகையை பார்க்காம நினச்சிட்டேன், திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னபோது உமர்லா தஆலா அழுதார்கள். அழுதுட்டு சொன்னாங்க, அலைக்க அகாரு யார் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் விஷயத்தில் நான் ரோஷப்படுவேன், உங்கள் விஷயத்தில் நான் அப்படி நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அழுதவர்களாக நினச்சிதாங்க இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்ற செய்தியும் புகாரியில் நம்ம பார்க்கலாம். அப்போ இதுவும் என்னதுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அருள் அந்த நேரத்தில் அழுகிறது. அடுத்து என்ன அப்படின்னா, இறைவனுடைய அச்சத்தால் அழுகக்கூடிய அழுகை, இதுவும் ஒரு சிறந்த அழுகை தான். இறைவனுடைய பயம், நாளை மறுமை நாளில்
அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு வைத்திருக்கக்கூடிய கடுமையான அந்த நரகத்தினுடைய நெருப்பு, அந்த நெருப்பை நினைத்த நரகத்தினுடைய கடுமையான அந்த வேதனை, மறுமையுடைய வேதனைகள், இதை நினைத்து அழுகிறதற்கு இதுவும் சிறந்த அழுகை. ஏன்னா அதனால தான் ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்லும்போது 7 நபர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அர்ஷினுடைய நிழலிலே நிழல் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, ரஜுலுன் தகரல்லாஹ ஹாலியன் வ ஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதர் தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை அழுகிறார். அல்லாஹ்வை நினைத்து தனிமையிலே உட்கார்ந்து, வேற உலக கஷ்டங்கள் பிரச்சனை அதல்ல, இறைவனை நினைத்து, இறைவனுடைய அச்சத்தை நினைத்து, இறைவனுடைய பயத்தை நினைத்து ஒருவர் அழுகிறார் என்று சொன்னால், இவருக்கும் நாளை மறுமை நாளிலே அர்ஷுடைய அந்த நிழல் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் பார்க்கிறோம். அப்போ இறைவனுடைய அச்சத்தை நினைத்து அழுகக்கூடிய அழுகை சிறந்த அழுகை. ஒரு நாள் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த நோன்பு இஃப்தாருக்காக வேண்டி நோன்பு நோட்ட நிலையிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய உணவுகள் என்ன செய்கிறாங்க, கொண்டு வைக்கிறாங்க இஃப்தாருடைய நேரத்தில். அப்போது அதை சாப்பிடாமல் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நோன்பு நேரத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிடக்கூடிய அந்த உணவை சாப்பிடாம அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபை ஏன் அழுகிறீங்க? உங்களுக்கு முன்னால் உணவு வைக்கப்பட்டிருக்கிறது, நோன்பு வச்சிருக்கிறீங்க, நல்ல முறையில் நோன்பு தொடர்ந்து இந்த உணவை சாப்பிட வேண்டியதானே என்று சொல்கின்ற பொழுது அவங்க சில செய்திகளை சொல்கிறாங்க. நான் ஏன் சாப்பிடலன்ட்டான், குத்தில முஸாப் இப்னு உமைர் ஹுவ கைரும் மின்னி, என்னை விட சிறந்தவர் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் என்ன செய்தார், கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். ஆனால் அவர் எப்படி மரணித்தார், அவரை எப்படி அடக்கம் செய்தாங்க அப்படின்னா, ஃபகுஃபின ஃபி புர்தத்தின் இன் உத்திய ரஅஸுஹு பதத் ரிஜாலஹு வ இன் உத்திய ரிஜ்லஹு பத ரஅஸுஹு, அவர் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், ஒரு பெரிய செல்வ சீமான். ஆனால் அந்த நிலையில் அவர் ஷஹீதாகி கடைசியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்து அவருடைய ஜனாசா எப்படி அடக்கம் செய்யப்பட்டது தெரியுமா? முகத்தை திறந்தால் கால் வெளிப்படுகிறது, காலை திறந்து வைத்தால் முகம் வெளிப்படுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கடியான கஃபன் துணி தான், ஒரு போர்த்தக்கூடிய அளவுக்கு கஃபன் துணி கூட இல்லை. அந்த நிலையில்தான் அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார்களே, அதை நினைத்து நான் பார்க்கிறேன். அப்போ அவ்வளோ சிரமத்தோடும் அவ்வளோ கஷ்டத்தோடும் அந்த மக்கள் எல்லாம் வாழ்க்கை கழித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு உணவு எனக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அதே போல ஹம்சாவை நான் நினைத்து பார்க்கிறேன், அவர் கொல்லப்பட்டார், அவரும் நினைச்சிருக்கிறார், எப்படி யான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வகத ஹஷீது அன் யகூன கது உஜ்ஜிலத் லனா தய்யிபாத்துனா ஃபி ஹயாத்தினா துன்யா. இன்னைக்கு இந்த மாதிரியான சிந்தனை நமக்கு வருதா? என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி வந்தால் கூட, ஒரு நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன், ரொம்ப சிரமப்பட்டேன், எங்கள் அத்தா ஒன்றுமே வச்சுட்டு போல, நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இவ்வளோ தந்திருக்கிறான் என்று பழையதை நினைத்து புதுசாக நினச்சி என்ன செய்வோம், பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். ஆனால் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, நான் ஏன் இந்த நேரத்தில் அழுகிறேன்னு சொன்னால், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நிஅமத்துகளை எல்லாம் இந்த உலகத்திலேயே தந்து விட்டானோ, மறுமையில் அந்த வாக்கியங்கள் எதுவும் கிடைக்காதோ என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று அழுது அந்த உணவை கூட சாப்பிடாம விட்டுட்டாங்க. அப்படியானால் அந்த உள்ளம் எவ்வளோ பக்குவப்பட்ட உள்ளம் பாருங்க. சந்தோஷமான நேரத்திலே, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய சம்பவங்கள், இவ்வளோ பெரிய உணவுகள் வைக்கப்பட்டு கூட சிந்தனைகளில் அவர்களுக்கு என்ன வந்திருக்கிறது, சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல உணவு இருக்குது அப்படின்னு வராமல் பழைய நினைவுகளை நினைத்து அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே இவ்வளோ சிரமப்பட்டார்களே, நான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வசதியை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அழுகையும் சிறந்த அழுகை. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உரைகளை பார்க்கிறோம். பயான் என்று சொன்னாலே அவர் நல்லா பயன் பண்ணுவாரா, இவர் நல்லா பயன் பண்ணுவாரா, உணர்ச்சி வருமா, பொங்கிருமா, வலிஞ்சிருமா, இப்படி தான் இன்றைக்கி சமூகம் போயிட்டுருக்கு. பயான் என்பது அதை கேட்டு நம்ம உள்ளத்தில் என்ன வந்துச்சு, நாம் என்ன திருந்தணும், நாம் என்ன படிப்பினை பெற்றோம், நமக்கு என்ன செய்தி கிடைத்ததுங்கிறதுலாம் இல்லாமல் இன்னைக்கு இது ஒரு மாசாகி போச்சு. நடிகர்களுக்கு மாசு இருக்கிற மாதிரி இன்னைக்கு மார்க்கத்தை பேசக்கூடியவர்களுக்கும் இன்னைக்கு மாஸ். அவர் வந்தால் கூட்டம் கூடுங்க, அவர் வந்தால் அப்படி ஆயிருங்க. இதெல்லாம் எங்கே வந்துச்சுன்னே தெரியல. மோசமான விளைவுகளை இந்த சமூகம் சந்திக்க போகிறது. தான் சந்திச்சு போச்சு. வரலாறில் படித்து பாருங்கள், நிறைய சம்பவங்களை நான் சொல்ல முடியாது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உரைகள் என்று சொன்னால் இந்த உரைகளின் மூலமாக நாம் இன்னும் பயன்பெற்றோம்.
அல்லாஹ் நமக்கு என்ன சிந்தனை தந்தான், என்ன படிப்பினை பெற்றோம். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான், வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூலி தரா ஐனுஹும் தஃபீது மினத் தம்மி மினமா அரஃபு மினல் ஹக் யகூலுன ரப்பனா ஆமனா ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன். சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து தன்னுடைய தூதருக்கு ஏதாவது வஹி அறிவிக்கப்பட்டால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். வஹி வரும்போதே அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வஹியை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்கின்ற பொழுதே ரசூலுல்லாஹ் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையில் என்னென்ன ஹக் சத்தியங்கள் இருக்கிறது என்பதை நினைத்து அழுது அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம், ரப்பனா ஆமன்னா, இறைவா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன், எங்களை எல்லாம் இந்த சாட்சியாளர்களோடு நீ என்ன எழுதிவிடு என்று நினைச்சுவார்கள் சொல்லுவார்கள். என்று சொன்னால் இந்த மாதிரி சிந்தனை வரணும். பயம் நல்லா இருக்குங்க, நல்ல உணர்வு வருதுங்க, ரொம்ப டாப்பாக பேசுகிறாருங்க, அப்படியே கொதிக்க வச்சிடறாருங்க, அப்படியே வச்சிருக்காரு, இப்படியே வச்சிருக்கிறாருன்னா இந்த மாதிரி பயன் பண்ணுறவங்களாம் ஒரு காலத்தில் வேறு நிலையில் போய் நிற்பாங்க. அதான் நடக்கும் சம்பவங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியிலே ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் வஜிலத் மின்ஹல் குலூப் வதரிஃபத் மின்ஹல் உயூன். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உரை நடத்தினார்கள். அந்த உரையிலே எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நடுங்கியது, எங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே கண்களை வடித்தது. அப்போ நாங்கள் சொன்னோம், ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கஅன்னஹா மௌஇதத்துன் முவத்தஇன், ஏதோ இந்த உலகத்தை விட்டு பிரியாவடை கொடுக்கக்கூடிய ஒரு உரை போல் தெரிகிறதே அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மாதிரியான இந்த உரைகள் இருக்குதே அப்படின்னு நினைச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபஅௌஸினா, சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் கூட மக்களுக்கு சொன்ன செய்தி, ஊசிக்கும் பி தக்வல்லாஹ் வஸ்ஸம்இ வத்தாஅ, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை கொண்டும் வழிபடுறதும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுறதை நான் செய்கிறேன், உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு அடிமை தலைவனாக நியமிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய கிதாபையும் கொண்டு உங்களுக்கு வழி நடத்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று என்ன செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதுவும் ஒரு சிறந்த அழுகை. அப்போ உரைகளை கேட்கின்ற போது நல்ல மார்க்க உரைகள், உரை இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, உள்ளத்தை தைக்கக்கூடிய மாதிரியான உரைகள், அதை கேட்டு நினைச்சு அழுகிறதும் ஒரு சிறந்த அழுகை. அடுத்து என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் சில நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிஅமத் கிடைக்காமல் நழுவி போகின்ற பொழுது, அந்த பாக்கியங்கள் நம்மை விட்டு நழுவி போயிடும், கிடைக்காமலேயான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அப்படிங்கிற நேரத்தில் அழுகக்கூடிய அழுகை இருக்கு பாருங்க, இது ஒரு சிறந்த அழுகை. புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு விட்டது. அதுலேருந்து தொடர்ந்து 4-5 நாட்கள் அதே நிலையிலிருந்து அப்போ தான் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க மூத்தாகிறாங்க. அப்போ வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டு படுக்கிறாங்க. படுத்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா அழுகிறாங்க. ஏன் அழுகிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க, யௌமுல் ஹமீஸ் ஒமா யௌமுல் ஹமீஸ் சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துட்டா இந்த தினமா புதன்கிழமையா, அப்படி புதன்கிழமை வந்தாலே எனக்கு அச்சம் வருகிறது, டிசம்பர் வந்தாலே சுனாமி ஞாபகம் வருது என்று சொல்லக்கூடிய மக்களை பார்க்குறோம். அப்போ வியாழக்கிழமையை சொல்கிறாங்க. இந்த வியாழக்கிழமை இருக்கு பாருங்க, இது ஒரு மோசமான வியாழக்கிழமை. என்ன வியாழக்கிழமை தெரியுமா? இந்த இப்னு அப்பாஸ் அல்லாஹ் தஆலா தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் எப்படி அதை சொல்லி அழுகிறாங்க, அந்த வியாழக்கிழமையை நினைத்து அழுகிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்ல இப்னு அப்பாஸே ஏன் வியாழக்கிழமையை நினைத்து அழுகுறீங்களா யௌமுல் ஹமீஸ் அப்படிங்கும்போது, இஷ்தத்த பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்உஹு, ரசூலுல்லாஹ்க்கு நோய் முத்துனது இந்த இதில் தான், வியாழக்கிழமை தான். அப்போ வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் படுத்துருக்கிறாங்களா, இன்னும் சில நாட்களில் மூத்தா போகிறாங்க. இந்த நேரத்தில் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஒரு கடிதத்தை கொண்டு வாங்க, ஒரு பேப்பர் கொண்டு வாங்க, அதில் உங்களுக்கு நான் சில செய்திகளை எழுதி தர்றேன், அதில் நீங்கள் நினச்ச மாட்டீங்களா ததில்லு பஅதஹு அபதா, அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா வழிகிட மாட்டீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, கொண்டு வாங்கங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டால் என்ன செய்யணும்? உடனடியாக என்ன செய்யணும்? அது நல்லதோ கெட்டதோ ஏதோ கேட்டதை கொண்டு கொடுத்துடணும். ஆனால் சஹாபாக்கு நினச்சேன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு. ரசூலுல்லாஹ் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதா? எல்லாத்தையும் மார்க்கத்தெல்லாம் சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன் கொடுக்கணும், கொண்டு போகணுமா அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரூனி ஃபல்லதி அனஃபி கைருன் மிம்மா ததுஊனனி இலைஹி, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. நான் இந்த இறுதி நேரத்தில் உங்களை அழைப்பதை விட முக்கியமான வேலை எனக்கு இருக்குது. அல்லாஹ்வை நோக்கி போகிறாங்க, இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள், எப்போது மரணம் வரும்,
எப்போது உயிர் விரியும்ங்கிறத நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த மக்களையும் விட்டுறக்கூடாது, மக்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவோம் கடைசி நேரத்தில் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது என்ன செய்துட்டாங்கன்னா, என்ன செய்யலை, சஹாபாக்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் உடனே ரசூலுல்லாஹ் எல்லாம் என்னை விட்டு வெளியே போயிருங்கன்ட்டாங்க. இந்த நேரத்தில் என்கிட்ட நின்று இப்படி சர்ச்சை பண்ணாதீங்க, போயிருங்க, தள்ளி போயிருங்க, எனக்கு தனிமைப்படுத்துங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கோபத்தோடு சொன்னாங்க. அப்போ அதில் 3 விஷயங்களை சொன்னார்கள். அதில் 2 ஹதீஸில் இருக்குது, 1 வரல. ஒன்று என்னென்னா, இந்த ஜசீரத் அஹ்ரஜுல் முஷ்ரிக்கீன மின் ஜசீரத்துல் அரப், இந்த ஜசீரத்துல் அரபில் விட்டு முஷ்ரிக்கீன்களை ஒதுக்கி விடுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா அன்றைக்கி எல்லாம் கலந்து கிடந்த, காஃபிருக்கு, முஷ்ரிக்கு, முனாஃபிக்கு எல்லாமே கடந்தான் ஜசீராவில். இன்றைக்கி எல்லாம் கிடக்குறாங்க. அன்னைக்கு என்ன செய்தாங்கன்னா, குறிப்பிட்ட அந்த ஜசீரத்துல் அரபை விட்டு என்ன செய்துட்டாங்க, விலக்கி விடுங்கள், அவரில் என்ன செய்கிறாங்க, நாடு தள்ளி விட்டுருங்க அப்படின்னாங்க. அடுத்து சொன்னாங்க, அஜீசுல் வஃப்தபி நஹ்வி மாக்குந்து உஜீசுஹும், நான் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த தூதர்கள் முக்கியஸ்தர்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுத்தானோ அதே போல கண்ணியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவங்க எந்த நாட்டுக்காரங்க, மதத்துக்காரங்க, மொழிக்காரங்க அதெல்லாம் இல்லை, நம்மை தேடி வர்றாங்க, நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நாம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த பிரமுகர்களை வரவேற்று நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும். இதை நீங்கள் செய்யுங்கள்னாங்க. இன்னொன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க சொன்னாங்க, இவங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஹதீஸையும் புகாரியில் பார்க்குறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர், அப்போ நல்ல ஒரு வாய்ப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குன்னவோடு அந்த கடிதத்தை கொடுத்துருந்தா அழகான முறையில் நிறைய செய்திகளை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க கருத்து வேறுபாடு கொண்டு அங்கே பிரச்சனை வந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அது மறந்து வேறு விஷயத்துக்கு என்ன செய்தாங்க, போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அப்போ அழுகையை பொறுத்தவரை இப்படி பல்வேறு அழுகைகள் உண்டு. அப்போ நம்ம அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக இந்த மாதிரியான அழுகை இருக்கிறதா, இந்த அழுகையை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால் அந்த மாதிரியான அழுகையை பெற்று மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிலையில் பெறக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு தந்து, இந்த நிகழ்வுகளின் மூலமாக இந்த பாடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தருவான். அது ஒரு புயலோ அல்லது ஒரு காற்றோ அல்லது ஒரு சூறாவளியோ அல்லது ஒரு மழை வெள்ளமோ, இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான அழிவுகளை தந்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாடத்தை, பாடத்தை தருகிறான். அப்போ அதில் ஒன்று தான் சமீபத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில், அமெரிக்காவில் கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு தீ விபத்து. இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பதை மீடியாவில் உலகம் ஃபுல்லாக நினச்சிதாங்க காட்டப்பட்டது, நம்ம பார்த்தோம். அப்போ இந்த தீ ஏற்பட்டதை, இவ்வளோ பெரிய தீ, இந்த தீக்கான காரணம் என்ன? பல காரணங்கள் சொல்லப்பட்டது. காட்டு தீ, இயற்கையான காட்டு தீன்னாங்க, யாரோ தீயை வச்சுட்டான்னாங்க, இல்லை வானத்திலேருந்து சில தீ கங்குகள் விழுந்தது, அதனால தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் டோட்டலாக நினச்சிது மரண மையத்தாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்படியால் பல காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட இந்த கடுமையான இந்த காட்டு தீ மிகப்பெரிய அளவுக்கு, பல லட்சம் கோடி அளவுக்கு எழுதிருக்குங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸாக போயிட்டு மரண கூடுகளாக மாறிவிட்டது. அங்கே இருக்கக்கூடிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிபர், அவருடைய மகன், எதிர்த்து போட்டியிட்ட அந்த அம்மா, அவங்க வீடு, இப்படி பலவருடைய வீடு, ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வீடும் காலி. அங்கே இருக்கக்கூடியவரை பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரண மக்கள் அல்ல, சாமானிய மக்கள் அல்ல, ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய பல மில்லியனியர் தான் அங்கே வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். சாமானிய மக்கள் அந்த இடத்துல குடியிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான தீ விபத்து ஏற்பட்டு விட்டது. அப்போ இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம்? கருத்துக்களை பகிர்கிறோம் முகநூல்களில். உனக்கு தேவைதான், நீ அவனை அழிச்ச, இவனை அழிச்ச, அப்படி இப்படின்னு நிறைய சாதகமாக பாதகமாக சொல்கிறோம். இது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்கள். அப்போ இந்த தீ விபத்து நாம் எப்படி இந்த என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்குறோமோ இந்த கண்ணோட்டம் தான் தேவை. இதை விட்டுட்டு மற்ற கண்ணோட்டம் நமக்கு தேவையில்லை. கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ மத குருமார்கள் இந்த தீ விபத்தை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அப்போது இந்த ஒரு பெரிய விபத்து நடந்தாலும் கூட கிறிஸ்தவ அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பைபிளுடைய வசனங்கள், லூக்காவுடைய வசனங்கள், அதே போல் பேதுரு போன்ற வசனங்கள்லாம் இருக்குது, பைபிளில் இருக்குது. அந்த வசனங்களை எல்லாம் படித்து இதுதான் உங்களுக்கு படிப்பினை அப்படிங்கிறாங்க. லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி ஒல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை சோதனைகளும் மனித கரங்களினால் ஏற்படக்கூடியதான். அது கடலில் இருந்தாலும் சரி, தரையில் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் யார் தான் காரணங்க?
மனித கரங்கள் தான் காரணம் அப்படிங்கிறான். இதில் இன்னொரு செய்தியும் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இதையும் கிறிஸ்தவ உலகம் சொல்கிறது. ஏன்னா அவார்டுன்னு சொன்னாலே நம்ம ஊரில் அவார்டு கொடுத்தாலும் தூக்கி தூரப்பட்டுருவான். அமெரிக்கா அவார்டுன்னா அதுதான் பேசும். அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் வருஷம் நடக்கக்கூடிய அவார்டு என்னென்னா குளோபல் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பான். அது சினிமாக்கு, நட்சத்திரங்கள், இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுப்பான். நடக்கின்ற போது அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நடிகர்களும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் தேங்க்ஸ் காட், தேங்க்ஸ் ஜீசஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் எந்த நடிகரும் அப்படி சொல்லலை. அது விமர்சனமாக அங்கே ஆக்கப்பட்டது. அடுத்து வரக்கூடிய ஒரு நடிகை அங்கே என்ன பேசிட்டாங்க அப்படின்னா, கடவுள் இல்லாத நகரத்தில் போய் கடவுளுக்கு என்ன தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த குற்றத்தினால் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிஞ்சு போச்சு இப்படியும் பரப்பிட்டாங்க. ஆக இப்படியே பல்வேறு ஊகங்கள் பரப்பப்பட்டாலும் கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், சாதாரண ஒரு தீ, இந்த தீயை கட்டுப்படுத்த ஒன்றால் முடியல. உலகத்தில் இருக்கக்கூடிய படையை கூடுறான், ஃபோர்ஸை கூடுறான், அதை கூடுறான், இதை கூடுறான், என்னெல்லாமோ செய்து பார்க்கிறான். இப்போ தான் 2 நாளுக்கெல்லாம் கொஞ்சம் காற்று குறைஞ்சி இப்போ தான் அணைக்க ஆரம்பிச்சிருக்கேன். எவனாலும் கட்டுப்படுத்த முடியல. உலகத்தில் எத்தனையோ பேரை ஆயுதத்தை போட்டு கசித்தான். ஆயுதத்தை போட்டு அந்த நகரங்கள் அந்த நாடுகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அழித்தான். ஆனால் ஒன்றுமே போடாமல் எல்லாம் நினைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நினைச்சிருக்கிறான். இதை நெருப்பை கொடுத்து நினைச்சிருக்கிறான். அந்த நாட்டை, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸை ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், கிறிஸ்தவ உலகம் இதை எப்படி சொல்கிறது என்று சொன்னால், அவர்களும் இதை தான் சொல்கிறாங்க. நம்மளுடைய பார்வையும் அதுதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நாளுக்கு முன்னால், கியாமத்து நெருங்குதில்லை, அந்த கியாமத்து நாளுக்கு முன்னால் சில அடையாளங்கள் நடைபெறும். அது சிலது நடந்துட்டு இருக்கு, இன்னும் சிலது வரப்போகுது. அதனுடைய நெருக்கம்தான் இது உங்களுக்கு பாடம்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ மத குருமார்கள் இதை தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த நெருப்பு வருது பாருங்க, இந்த நெருப்பு தான் நாளை மறுமை நாளிலே இதை போன்ற ஒரு நெருப்பு வரும். இது ஹதீஸ் தான். முஸ்லீமில் பல்வேறு நூல்களில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யமனில் இருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு இப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸில் ஓடுறான்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டானா இல்லையா, இதை மாதிரி உங்களை துரத்தும். சொத்து, காசு, பணம், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவீங்க. இந்த நெருப்பு அப்படியே கொண்டு நாளை மறுமை நாளில் மஹ்ஷரில் கொண்டு உங்களை நிறுத்திடும். எப்போ? கியாமத்து நாளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த நெருப்பு வருதுல, அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்கேயோ இருக்குது. நமக்கு என்ன நினைக்கிறோம்ல, அவன் தானே செத்தான், அவன் தானே எரிஞ்சான். இந்த அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய கியாமத்து நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெருப்பு அப்படி அல்ல. யமன்லேருந்து தோண்டும் இந்த நெருப்பு அப்படியே தோண்டி ஒவ்வொரு ஏரியாவாக அப்படியே அடிச்சுட்டு போய் எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து நீங்கள் விட்டுட்டு எங்கே போய் நிற்பீங்க. அதுதான் உங்களை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய மஹ்ஷர் மைதானம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை ஒரு கிறிஸ்தவ மதபோதகர் சொல்கிறாரு, சாதாரண நெருப்புக்கே ஆடிட்டியப்பா, இதை மாதிரியான ஒரு நெருப்பு உலகம் தோன்றுவது, உலகம் மறையும் முன்னால், இந்த உலகம் முடியும் முன்னால் உங்களிடத்தில் வரும் என்று அதை நீங்கள் நினைத்து பார்க்க மாட்டீர்களா? ஏன் ஜீசஸுக்கு அஞ்சம் அனுக்கிறீங்க, ஏன் கடவுளுக்கு அஞ்சம் அனுக்கிறீங்கன்னு சொல்லி கிறிஸ்துவ உலகம் இதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பார்வையும் அதுதான். அப்போ இதெல்லாம் ஒரு நெருப்பு அல்ல, சாதாரண நெருப்பு நம்ம நினச்சிக்கணும். அல்லாஹ் கியாமத்து நாளுக்கு முன்னாடி தரக்கூடிய நெருப்பு இருக்குதே, அதுதான் கடுமையான நெருப்பு. அந்த நெருப்பு தான் இந்த மக்களை எல்லாம் கோடான கோடி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஒன்று திரட்டி ஒரே இடத்தில் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய நெருப்புங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான சிந்தனை வேணும். இதை விட்டு போட்டு நாம் அவங்கள விமர்சனம் செய்கிறோம், திட்டுறோம், பேசுகிறோங்கிற பேரில் தவறான விமர்சனங்களை செய்வதுங்கிறது சரியான முறையில். அப்போ இதையும் புரிந்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.